Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Mano. வாங்க தேரே இஷ்க் மெயின் ட்ரெய்லர் வந்து ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஒரு ஆன்டிசிபேட்டட் மூவி தான் கண்டிப்பாக. பிகாஸ் தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சாங்கெல்லாம் கூட நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். அதில் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் அங்கே போயிட்டுருக்கு நார்த்தில். ஸோ அவங்க பயங்கர வரவேற்பு தனுஷ்க்கு. அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நோ மோர் ஃபர்தர் டிலேஸ் வில் ரியாக்ட் டு த ட்ரெய்லர் அண்ட் வில் ஸ்போக் அபவுட் த அதர் ஸ்டப்ஸ் வாட் இஸ் தேர் இன் த ட்ரெய்லர். பிகாஸ் ட்ரெய்லரே வந்து பார்த்திங்கன்னா 3.5 minutes இருக்குது. ஸோ வாங்க, நோ மோர் ஃபர்தர் டிலேஸ் வில் ஜம்ப் டு த ட்ரெய்லர். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Jai Hind, sir. At ease. Oh, he's a police. Meet Flight Lieutenant Shankar. Army officer. Oh. Okay. Man. He looks so different. Actually nice. Oh. Still aggressive. Still angry. The production you love value this is image of damn yours, good. right? Sorry, भैया. Stop it. Damn. अब इतनी सुंदर लड़की का हाथ अगर उठा है तो किसी गाल पे तो पड़ना ही चाहिए. Nice dialogue. தனுஷ் வந்து मैं ना तुम्हें एक अच्छा नॉन वायलेंट इंसान बना सकती हूँ. क्यों जवान लड़के की जिंदगी बर्बाद कर रही हो मैडम? मैं प्यार में पड़ गया तो दिल्ली फूंक दूंगा. मिनी रजनी. लड़कियां ना हमेशा राजकुमारों के सपने देखती हैं. Oh man, मोहब्बत में cinematography is समझदारी की damn आदत good. होती है उन्हें. And I didn't know how to explain him that. Man, their performance was way bad. Oh, that is very शादी कर furious. लेते जल्दी से. मैं ऐसे लड़कों की साइकोलॉजी जानती हूँ. जब वो लड़की को शादी के जोड़े में देख लेते हैं ना तो वो चले जाते हैं. मैंने कहा था मैं प्यार में पड़ गया तो पूरी दिल्ली फूंक दूंगा. मर जाओ बे पंडित, प्रेम में मृत्यु है, मुक्ति नहीं. Oh, the background score is. मुक्ति के पीछे भाग मत. Okay. अपने इश्क में Oh इतना man, जल பாருங்க செம்மையா இருக்கு. कि मुक्ति खुद तेरे पैरों में गिर के भीख मांगे कि स्वीकार करो मुझे. Man, jeez. Oh, that was. Oh, the background score is. Man. मेरा जी उब गया है इस बेचौध प्यार से. Ah. मुझे बस लड़ना है. தரமான ட்ரெய்லராக இருந்துச்சு ஆக்சுவலாக. அதான் சொன்னேன்ல, பர்ஃபார்மன்ஸ் வந்து பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. நான் அந்த இதுலேயும் இல்லை, அந்த சாங்கில் கூட நான் வந்து ஐ ஹவ் டோல் த சேம் திங். லைக் தனுஷோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ஆல்ரெடி வி நோ தட் ஹி இஸ் லைக் லெஜண்ட் இன் தட் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல். அதுவும் ஹிந்தியில் வந்து அவருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு செம்ம ஆடியன்ஸ் இருக்காங்க. லைக் தலைவர் மாதிரி அங்கேயும் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்ஸை பிடிச்சிட்டாரு பயங்கரமாக நார்த்தில். ஸோ அது மாதிரி கலக்கிக்கிட்டு இருக்காரு. இதில் கூட ஒரு குட்டி மினி ரஜினியை பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடச்சது. பிகாஸ் அந்த எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், அந்த ஃபியூரியஸாக ஆங்க்ரி யங் மேங் அந்த ஒரு இமேஜில் வந்து அங்கே வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. த வே ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப் லைக் இங்கே விட அங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கூட வந்து பயங்கரமாக வந்து இம்போஸ் பண்ண மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். பிகாஸ் தமிழோட அங்கே இன்னும் கொஞ்சம் கூட அவரோட அந்த ஒரு இதை வந்து பயங்கரமாக பண்ணுறாரோன்னு எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கிது. அந்த காஸ்டியூம் செம்மையாக இருக்குது, அவரோட லுக்கு சூப்பராக இருக்குது.
அந்த கேரக்டர் எப்படி என்னங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. லைக் ஹீ இஸ் ஆல்வேஸ் லைக் அக்ரெசிவ், லைக் அவருக்கு டக்குன்னு டெம்பர் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு மேபி தெரில, ஆஃப்டர் லவ்க்கு அப்புறம் வந்து அவரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகலாம்னு தோணுது. ஸோ மேபி அவர் ரொம்ப சாஃப்டாவாருன்னு தோணுது. அதனால் நிறைய பிரச்சனை வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எப்படின்னு தெரில. ஸோ ஐ திங்க் பட் ஹோப்ஃபுல்லி ஐ திங்க் திஸ் மூவி இஸ் கோயிங் டு டெஃபினெட்லி பி த பெஸ்ட் லவ் ஸ்டோரி எவர் இன் நார்த் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஐ மீன் த ரீசன்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து ஐ திங்க் திஸ் வில் பி டெஃபினெட்லி பெஞ்ச்மார்க் ஓவர் தர். பிகாஸ் ராஞ்சனா வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் நல்லா வந்து ஓடிச்சு, பட் தமிழில் வந்து பெருசாக போகலை. பிகாஸ் இங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து அது வந்து பெருசாக செட் ஆகலை. அதே மாதிரி கூட இதுவும் இருக்குமான்னு எனக்கு தெரில. பிகாஸ் அங்கே இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து இது ரொம்ப புதுசு. ஸோ இங்கே வந்து தமிழில் வந்து இது மாதிரியான நிறைய ஸ்டோரிஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்து பழக்கப்பட்ட மாதிரியே இருக்கும். ஏன்னா பிகாஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். நிறைய ஆக்டர்ஸ் லைக் ரஜினி சாராக இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இதே கேரக்டர் நம்ம வந்து தனுஷ் பண்ணும்போது பெருசாக நமக்கு வந்து செட் ஆகுமாங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்குது. பட் தெரியல, அது ஸ்டோரியும் ஸ்க்ரீன் பிளேயும் பொறுத்து கூட இருக்குது. பட் எனிவே லெட்ஸ் see how it works. அண்ட் டெஃபினெட்லி வந்து நார்த்தில் இருந்தது செம்ம பிளாக் பஸ்டர் ஆகும். அது வந்து சான்ஸாக பயங்கரமாக இருக்குது. ஏன்னு சொல்கிறீங்கன்னா ஹர் பர்ஃபார்மன்ஸஸ் டாப். அவங்களோட அந்த ஆட்டிடியூடாக இருக்கட்டும் செம்மையாக இருக்குது. தனுஷோட பர்ஃபார்மன்ஸுமே வேறு லெவலில் இருக்குது. எஸ்பெஷலி ஏஆர் ரஹ்மானோட அந்த பிஜிஎம் ஸ்கோர் வந்து சும்மா அடித்து நிமித்துது. ஸோ எங்கேயும் லேக் இல்லாமல் சூப்பராக அப்படியே வந்து ஒரு ப்ளசண்ட்டாக அப்படியே வந்து அப்படியே நம்மளை வந்து அப்படியே ஒரு மாதிரி அப்படியே கொண்டு போயிருச்சு அப்படின்னா, சீன் பை சீன் வந்து கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக படம் வந்து பிளாக் பஸ்டர் நார்த்தில் ஆகிறதுக்கு எல்லா சான்சஸும் இருக்குது. இங்கே எப்படின்னு தெரில. இங்கே ரிலீஸ் ஆகி அது தமிழ்லையும் ரிலீஸ் ஆகுது, பட் தெரில எப்படி என்னங்கிறது தெரில. ஐம் ரியலி விஷிங் திஸ் மூவி டு கெட் பிக் ஹிட் அப்படின்னு சொல்லி நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.